சைலண்ட் சைலண்ட். மங்களம் உண்டாகட்டும் அப்பா. என்னை பார்க்கும் அளவே யார் என்று தெரிகிறது? மரியாதை கேட்டு போறோம். ஆசீர்வாதம் பண்ணனா வலது கரத்துல ஆசீர்வாதம் பண்ணணும். சரி பணிமா வந்து வணங்கணும்னு சொன்னேன். மங்களாணி பவந்து பீசுகை. இடது கை அதான் பீசுகை. எங்க போகுது அந்த கையை? நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் செல்கிறது. மீது பேர் கையில வாடகைக்கு போய் சுத்தி எல்லாரும் அவங்க கை அவங்க கூட தான் போவோம். மனிதனாக பிறந்தால் முதல்ல கோவப்படப்படாது. காலையில எழுந்தா எங்க போகுது அந்த கை? நான் தான் சொன்னேன், நான் எங்கெல்லாம் செல்கிறேனே என் உடனே வரும். முக்கியமான வேலைக்கு போத அந்த கையில எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க. நல்லது. என்னை பார்க்கும் போது ஆமா உன்னுடைய விழிகளுக்கு எப்படி தெரிகிறது? ஐயரு அந்த இந்த தமிழ் வார்த்தைலாம் எனக்கு தகராது. நான் கொஞ்சம் அதிகமா படிச்சிருக்கிறேன். நல்லது. MAP 8 சரி போல்டுல அப்புறம் நான் படிக்க போறேன். சரி அது உன்னுடைய விருப்பம். ஐயரு உண்மையிலே நான் அந்த இல்ல ஐயரு இல்லையா? ஆதியிலே வந்த வடிவம் இதல்ல. ஆதியில கிடையாது, இது பாதியிலே வந்த வடிவம். ஆதியில? ஆமா. அப்ப ஆதியில இப்போ இது நாமதேயம் எனக்கு விஜய ஐயங்கார். விஜய ஐயங்கார் அது வருகிறாரே அவர் வீர ஐயங்கார். ஆமா அது பின்னாடி கொஞ்சம் கருப்பாக்குறாரு. எமதண்ணா அப்படி நான் யார்? அப்ப யார் நீங்க? பாண்டவரில் ஒருவர் பார்த்தன் பர்குணன் தனஞ்சயன் கிருட்டினன் ஆனால் அழகன் சுபேத வாகனன் பிள்ளுக்கோர் விஜயன் சமர்த்தன் சாரதி காண்டிபன் அர்ஜுனன் அடியே. என்னது அர்ஜுனன் நீங்களா? ஆமாம்பா. அவருக்கு 3 இருக்கும், நான் பாத்துக்கிறேன். அங்க அடையாளங்கள் 3 நான் சொல்றது கேட்டுட்டியா? பார்க்கறேன் நீ தவறாவே சொல்றியப்பா. அவருக்கு 3 அங்க அடையாளம் உண்டு. அத நீ காமிச்சனா? இல்ல நானே சொல்லிருக்கேன், நீ தப்பா பேசுற. வில் பிடித்த கரம் அதான் முதுகிலே மச்சரேகை நாவிலே நட்சத்திரம் புரிகிறதா? நாக்க காமிக்கலையா? இருக்குது. அரச வடிவிலே இருக்கப்பட்ட நாங்கள் இப்படி காரணம் என்ன? எங்கள் தாயாதியா விளங்கக்கூடிய சுயோதனர் எங்கள் வாழ்வை கண்டு வாராமை கொண்டு பாரணத்திலே அரைக்கினாலும் மெழுகினாலும் ஐயா பொருள்களை சேகரித்து ஒரு வீடு ஏற்படுத்தினார். வீடானது கட்டினாரு. அதுக்கு பேரு அரக்கு மாளிகை. ஓ அரக்கு மாளிகை. நாங்கள் ஐவருக்கும் தாய் குந்தமாதேவியும் எங்களை அதிலே குடிபுகரச் செய்து யாருக்கும் தெரியாமல் தீயிட்டு கொளுத்த முயற்சித்தார். நெருப்பு வச்சு கொளுத்தினாரு. ரெண்டும் ஒண்ணுதாங்க. நீங்க சொல்றது தீன்னு சொன்னா தெரியுமா? இவனுக்கு தெரிஞ்சிருக்குது, அவங்களுக்கு தெரியலன்றாங்க பின்னாடி. தீட்டு கொளுத்த முயற்சித்தார். இது எமது சித்தப்பா விதிர மகாராஜா எமது அண்ணா பீமச்சானிடத்திலே ஆமா அப்படி எங்களுக்கு எல்லாம் தெரியாம சொல்லி இருக்கிறார். அவர் சரியா சொல்லிட்டுக்கிறாரு. ஆமா ஆமா நாங்கள் குடிபுகிறதும் ஆமாங்க நாங்க சாப்பிட்டு தூங்கிட்டோம். நான் சாப்பிட்ட உடனே தூக்கம் தானே வரும். நித்திரை செய்த உடனே தூங்கணும் உடனே வருகிறார்கள் காவலர்கள் தீ வைக்க நெருப்பு வைக்கிறதுக்கு வராங்க. எமது அண்ணா விழித்துக் கொண்டே இருந்து ஆமாங்க வந்தவர்களை உள்ளே தள்ளி எங்களை எல்லாம் வாரி தோல் மீது போட்டுக்கொண்டு வெளியே தாளிட்டு எங்க அண்ணனையே தீ வச்சுட்டாரா. அந்த அரக்கு மாளிகைக்கு நெருப்பு வச்சுட்டாரு. அரக்கு மாளிகை இது போயிட்டது, எரிஞ்சு போச்சு. அங்கிருந்து தப்பித்து இடும்பாவனம் சென்றோம். இடும்பாவனத்திலே இடும்பனுடைய தங்கை மும்முலக்கன் என்று சொல்லக்கூடிய இடும்பியை எமதண்ணா பீமச்சான் திருமணம் செய்தார். கல்யாணம் பண்ணினார். இடும்பனை மாய்த்தார். 101 பேர் கௌரவர்கள். அது ஆடவர்கள் 100 பேர். நாங்கள் ஒரு 5 பேர். 105 பேர்ல முதல் திருமணம் எமதண்ணா பீமச்சான் இருக்குதா உங்க அண்ணா பீமச்சான் மகாராஜாவுக்கு. அடுத்தபடியாக தப்பித்து முன்னூற்று மங்கலம் சொல்றது கேளுங்கடா. நீ எந்த ஆளும் ஆக தேவையில்ல, பேசாதீரு. அப்புறம் என்ன வாய்க்கல பெரிய ஆள் அவ்வளவுதான். இப்பவே பெரிய ஆள் தான் பேசுறது. முன்னூற்று மங்கலத்திலே பகல் சொல்லக்கூடிய ஆமாங்க பக்காசூரனை மடித்து அந்த நேரத்தில் இங்கு தங்கி இருக்கும் போது சுருபுதேய பட்டினத்திலே பாஞ்சால மன்னன் ஒரு சுயவர வேள்வி ஏற்படுத்தியிருக்கிறார். யார் வலை
வளைக்கிறார்களோ யார் வளைக்கின்றார்களோ அவர்களுக்கே என் மகள் திரௌபதியை தருகிறேன். வெள்ளையை திருமணம் செய்து வைக்கின்றேன். பறைசாற்றி இருக்கிறாங்க. இது அந்த நாங்களாம் தங்கியிருக்கோம் இல்லையா? எல்லா ராஜாவும் போறாங்க. ஒரு அந்தனர் எங்கிட்ட ஓதி விட்டு சென்று விட்டார். சொல்லினே போயினே இருக்கிறாங்க. அதனாலே நாங்களும் அந்தனர் இடத்திலே ஆமாங்க பேதர் எல்லாம் கூடி பிள்ளை வளைக்கின்ற வேடிக்கையை நாமும் பார்த்து வருவோம். பேதரெல்லாம் கூடி பிள்ளை வளைக்கின்ற வேடிக்கையை சற்றி பார்த்து வருவோம். நாடு 56 தேசம் 56 தேசத்து ராஜாக்களும் வரிசையாக செல்கிறார்கள். போயினே இருக்கிறாங்க. அவள் எல்லாம் எப்படி வில்லை வளைக்கிறார்கள் என்று ஒரு வேடிக்கையா வில்லை வளைக்கும் காட்சியை எப்படி வில்லு வளைக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு. அப்படி ஆமா பார்த்து விட்டு திரும்பி வந்து விடலாம். ஆமாங்க. இதுல எப்பேற்பட்ட ராஜாக்கள் போகிறார்கள்? எப்பேற்பட்ட ராஜாக்கள்? நெடுமுடிய ராஜர்கள் வில்லை வளைக்கின்ற ரொம்ப பேஜார் பண்றீங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்று. தெய்வம் நாங்க நம்மள சிலிமிஷம் பண்ணீங்க. நீயும் குழந்தையா இருந்திருப்ப. ஆனா இத போல சிலிமிஷம் கிடையாது. என்னங்க எங்க ஆயா அழுதுன்னா மிளகாய் எத்துமே அது வாயில வச்சுட்டு வந்துருந்தேன் தவிர இவங்களுக்கு மாதிரி பண்ண மாட்டேன் நான். அப்புறம் தான் வருவார். அவரும் வருவாரு. எங்களை பார்க்காத முன்பே மறைவிடமாக சென்று ஒரு ஓரமாக நின்று அதை கண்டுகளித்து விட்டு வரலாம். ஒரு ஓரமா நின்று எப்படி வில்ல வளைக்கிறாங்க பார்க்கலாம்னு நீங்க பார்க்கலாம் என்று புறப்படுகிறேன். நீங்க புறப்படுறீங்க. எமது அண்ணாவும் வருகிறார்கள். பின்தொடர்ந்து வராங்களே. வருகிறாயா? ஆமா நானும் வரேங்க. கல்யாணத்தை எப்படி பண்றாங்கன்றது நானும் கூடவே வந்து பாக்குறேன். அப்படி அங்கே இருக்கப்பட்டவர் யார்? தொழிலை போன்ற பார்த்து ஆண்டாளுடைய மகள் திரௌபதியானவள் மாந்துளிர் பார்த்திருக்கிறியா? மாந்துளிர் பார்த்திருக்கிறேன். அது எப்படி இருக்கும்? துளுத்து வர சொல்ல நல்லா பச்சை பச்சுன்னு இருக்கும். துளுத்து வர பச்சை பச்சுன்னு இருக்கும். மாந்த இலை அப்படித்தானே இருக்கும். இலையை விட துளிர் தான் அழகு. ஓ அழகா இருக்கும். காயை விட பூதான் அழகு. பூ அழகு. பழத்தை விட பிஞ்சுதான் அழகு. ஆமாங்க. புரியுதா? பிஞ்சுதான் அழகு. அது போல ஆமா மற்ற பெண்களை விட அழகாக இருப்போல் திரௌபதி என்று பேசுகிறார்கள். மற்ற பெண்களை விட அந்த அம்மா அழகா இருப்பாங்க. அதனால இந்த கல்யாண காட்சியை பார்க்கலாம். ஓ எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு ஓரமா நின்று பார்க்கலாம்னு போறீங்க. அந்த இடத்திலே விஜய் ஐயங்கார் வீர ஐயங்கார் வந்து கொடுக்கிறார். கரத்திலே கதை வைப்பவர். ஆமா போகும் வழியோ வெகு தொலைவு. போறப்ப போகலாமா? புறப்படுங்க. பரிவாரி அண்ணம்மாரே தம்பிமாரே நாமும்
அடர்ந்த கானகம் கானகத்திலே ஏய், சைலண்ட் தாராளமாக செல்லலாம் என்று பார்த்தால் பார்த்தேன். இதோ பார்த்தனையா? ஆமாங்க. யாரோ ஒரு பலசாலி அவன் தாலி இதோ போட்டு கண்கள் முன்பே கானகத்திலே யாரோ ஒரு பலசாலியானவன் பலசாலி கல்முள் வேலிட்டு வழியிலே குறுக்கே தடை செய்திருக்கிறான். முள்ளு போட்டுக்கிறாங்க. தடையா இருக்குது வழி. இதை சுற்றிண்டு போனால் ரொம்ப நேரம் ஆகும். காத தூரம் ரொம்ப நேரம் ஆகும். நான் போய் சேர்வதற்கு முன்பாக திருமணம் முடிந்து விடும். எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டாங்க உங்க வீட்டுக்கே போயிடுவாங்க. நான் சாப்பாட்டுக்கு போறேன்றியா? எல்லா வேலையும் முடிஞ்சிருக்க. எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு என்ன நடக்க சாப்பாட்டா? செல்வார் கழி கவுத்துட்டு போயிடுவாங்க. சத்தம் நாயே ஆயிடும். ஆமா, நேரம் ஆயிப்படும். இந்த வேலியை அகற்றி அந்த வேலையை எடுத்துடணும். அப்படி அதான் கரெக்ட். வேலியை அகற்றி குறுக்கே தும்புல் வந்தா ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்பி போறவன் நாசம். சரி விடு, விடுங்க, பார்த்து கொள்ளலாம். ஆகட்டும், எடுங்க. அகற்றி விட்டால் குறுக்கே சென்றால் திருமணத்தில் நாம் கலந்து கொள்ளலாம். டக்குனு போயிடும். வேலியை நான் எடுத்து விடுகிறேன். இந்த வேலி எடுத்தவன் யார்? சைலர் சைலர். இந்த வேலி எடுத்தவன் யார்? ஐயா நமஸ்காரம். இருக்கட்டும், உன் வணக்கத்தை ஒரு பக்கம் நிறுத்து. நிறுத்து. இந்த வேலி எடுத்தவன் யார்? வணக்கம் சொன்னால் அடுத்த வாளுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும். அது என்னுடைய தவறாக பேசப்படாது. பழக்கமே கிடையாது. சரி, அது உங்கள் கதை. சைலர் சைலர். இந்த வேலி எடுத்தவன் யார்? ஓ, வேலி எடுத்தவன் யார்? வேலியை போட்டவன் யார்? போட்டவன் எவனா? எவனா? வேலி போட்டவர் யார்? யார்? அன்னவர் யார்? யார் அவரு? யார் அந்த ஐயா? ஐயா ஐயா என்று கேட்க வேண்டும். நீ வேலியை எடுத்தவன் எவன் என்று கேட்டால் போட்டவன் எவன் என்று கேட்பார்கள். தானாக சிரிப்பவன் பைத்தியம். இப்படிதான் அடிப்பேன். சண்டைக்கு நான் போட்ட வேலையை எப்படி எடுக்க? சண்டை என்பது எடுக்கலாம். வேலியை எடுத்து தவறுதான். என்னை மன்னித்து விடுங்கள், நான் சென்று வருகிறேன் ஐயா. பாப்பார பயல நாங்கள் பாப்பார பயல் என்று சொல்லப்படாது. பாப்பா கூட்டுக்காக்கு வந்துரு சந்தைக்கு. கூட்டுக்காக்கு வந்துரு. ஏன் சந்தைக்கு? சந்தைக்கு சண்டை இல்லையப்பா. அக்கா மிருதங்காரம் பேசி கேட்காதரா. ஐயா, நான் செல்ல வேண்டும். சண்டைக்கு வர நீ இது யார் போட்ட வேலி? நான் எங்கே செல்கிறேன் தெரியுமா? இது யார் போட்ட வேலின்னு கேட்கின்ற. முதலில் நான் எங்கே செல்கிறேன்? எங்கே? செழிக்கும் பண்டாள கோமரத்துக்கு ஒரு
சும்மா கடந்த சங்கம் திமிரு. ஆமா, யாரு கேட்க மாட்டார்கள். வேலை அப்புறப்படுத்தி விட்டு சொல்லலாம் ஒரு எண்ணங்களா வேலியை எடுத்து தவறுதான். முதலில் நீங்கள் யார்? இது ஆணவ சிரிப்பு. என்னுடைய உடலோடு பிறந்தது ஆணவம். உண்மைதாங்க, என் உடலோடு பிறந்தது ஆணவம். ஆணவம் ஆணவத்தை விட ஆமா கர்வம். கர்வம் அதிகம். கர்வம் மனிதனாக பிறந்தாலும் அதிகமாக பேசினார். திருமால் ஐயா, அங்க என்ன பேச்சு? அவனோடு வாய் திறந்தால் ஒன்று கடக்க ஒன்று சொல்லுவான் என்று தெரியாது. மனிதனாக பிறந்தாலும் அதிகமாக பேசப்படாது. அப்படி பேசினால் மனிதனுக்கு உடனே வரும் தீம்பு. முதல் நீங்கள் யார் ஐயா? கந்திர உலகத்தில் இருக்கக்கூடிய கந்திர உலகத்தில் இருக்கப்பட்டவர் சித்ரசேனன். இந்த இடத்திலே கல்வியல் முன்வைத்தவர் யார்? ஐயா நான் தான். இது எந்த இடம் தெரியுமா? இந்த இடத்திற்கு பேர் குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலம் என்றால் புறம்போக்கு நிலம். சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. இதுல நான் எப்படி மறுபொருளா சொல்றேன்? குறிஞ்சி நிலம், புறம்போக்கு நிலம். எனக்கு அதிகமாக சந்தேகம் எழுகிறது. ஓ, அது புறம்போக்கு இல்லடா. அதிகமாக சந்தேகம் எழுகிறது ஐயா. சந்தேகத்தை தீர்ப்பது கந்திர உலோகத்தில் இருக்கப்பட்ட உங்களுக்கு பூலோகத்தில் இருக்க குறிஞ்சி நிலம், புறம்போக்கு நிலம் எப்படி சுமித்தமானது? கேட்ட மாதிரி கேள்வி. ஆமா, இந்த பாப்பார் பசங்க ஒண்ணு தெரியாது சொன்னீங்க. ஆமாங்க, நான் பாப்பார் பையன் கேள்வி கேட்டாம கேளுதாங்க. கேள்வி கேட்கிறான், பதில் கேட்கிறான். அதற்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா? மரியாதை கொடுக்க. விண்ணுலகத்தில் இருப்பவருக்கு மண் உலகத்தில் எப்படி இடம்? எப்படி இடம்? எப்படி வந்து இந்த இடத்தை நீங்கள் சாமாத்தியம் 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 பாத்தியா? எனக்கு சாமாத்தியம் நான் வந்து மடங்குறேன். இல்ல, அவர் சொல்லுவாரு பெரியவர் சாமாத்தியம். எல்லாம் ஏன் பாக்க சாமாத்தியமா மடங்கினா அது கட்சியில போயிடும். வரும்போது தெரியும், போகும்போது தெரியாது. முடியாத ஆளுதான் அவன் போயிடுவான். என்னாலும் 40 சென்ட்டும் பூச்சின்னு வச்சுக்க. என்னது பேசி பேசி நேரம் நாங்க அந்த புளிய மரம் அதுவும் வேறோட நோண்டி எடுத்துட்டாங்க. ஐயா, எனக்காக சண்டை என்பது வேண்டாம் ஐயா. எனக்கு சண்டை தெரியாது. சண்டைக்கு வா. வாடா சண்டைக்கு. யுத்தம் என்பது வேண்டாம். சண்டைக்கு வாடா. வேண்டாம் ஐயா. அட வந்து விடுவதியா யுத்தம் வந்து வளர்ந்த பாதே. ஐயா, இடம் தாக்குதுங்க. பேசிட்டு வழி எடுத்து அந்த இடம் தாக்குது. பஞ்சாயத்துன்னு வந்துருது. ஆமா, கை வைக்க கூடாது. பேசிட்டு பேசுங்க. பஞ்சாயத்து எப்போ வந்தது? இப்ப நான் சொல்றேன். யாரா சொல்றது? ஆமா, போடா. பஞ்சாயத்து எப்போ? இறங்கிடும். போடா, மிருதங்க கொண்டப்போ அமர்ந்து அமர்ந்து பேசிட்டு என்ன சொல்றது? முதல்ல யாருமே கூடாது. மனுஷனுக்கு மனுஷன் அமைதியா அமர்ந்து என்ன இவர் நாட்டார் பத்துன்னு பாக்குறாரு. இரு நாட்டார் பத்துன்னு பாக்குறாரு. இல்ல இல்ல சாவுக்கு பாக்குது. சண்டை என்ன அடித்தீரு? பின்னால இருக்கிறான் அவனை அடித்து பார். உடனே வைத்து விட்டு போய் கொண்டே சண்டை கூட்டல. அடவட போய் வாடா, உன்னை பாட்டு கேட் பிடிக்காதா. ஐயோ, எப்போ கூட்ட
அடையறி விட்டு படம் எடுத்தேன் அந்தவர்களுக்கு கோபம் என்பது வராது.
அபயம் என்று கேட்டபடியினால் இதோ அடவர் நாத்திரம் விடுத்து இந்த கானகத்திலே ஒரு ஆயுதம் என்பதில்லாமல் ஒரு புறாகுச்சி எடுத்தார், கணையாக தொடுத்தார். என் திரேகமெல்லாம் அனலாக இருந்திருக்கும், அனலாக எரித்தது. அதே பூராங்குச்சி எடுத்து என் மீது விடுத்தார், குளிர்ச்சி பொறிந்திருக்கிறது. உன்னிலே ஒரு அந்தனரா? நான் அந்தணன் அல்ல. யார்? பாண்டவரிடம் பிறந்தவன் பொன்னுலக வாசி தேவேந்திரருக்கும் குந்தமாதேவிக்கு பிறந்தவன், அவருடைய ஆசீர்வாதத்திலே உதித்தவன் அர்ஜுனன். அண்ணா, அண்ணனா? தங்கள் எனக்கு அண்ணனாக வேண்டும். எந்த முறையிலே நான் உனக்கு அண்ணனாக வேண்டும்? அண்ணா, தந்தை ஒருவர், தாய் இருவர். அப்படியானால் பொன்னுலக வாசி தேவேந்திரருக்கும் இந்திரருக்கும் கந்தவஷ்டிக்கு பிறந்தவர் ஓஹோ இந்த சித்ராங்கதன். உறவின் முறையிலே தமையன் தம்பியாகிவிட்டோம். ஆமா அண்ணா. சித்ரசேனா, நலமுண்டாகட்டும். எடுத்த தவறாக இருந்தாலும் நான் சென்று வருகிறேன். நலமோடு இருப்பாய். விடுத்தோம் அல்லவா? நாம் சண்டை செய்வதனால் இதில் ஒரு நன்மை கிடைத்தது. எப்படி? அண்ணன் தம்பி என்று முறை கிடைத்தது. முறை தெரிந்து விட்டது. ஆனால் நான் வந்த வேலை முடியும் சென்று வருகிறேன். அப்பா அண்ணா நில்லுங்கள். இப்ப நீ எங்க போறீங்க? விருமதேயப்பட்டினம். என்ன விசேஷம்? அங்கே பாஞ்சால மகாராஜா சுயவரவில் ஏற்பட்டிருக்கிறார். அந்த ராஜாக்கள் எல்லாம் வில்லை விளைக்க போகிறார்கள். அதை பார்க்க வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கிறோம். அது ஒருபவர் வீர ஐயங்கார். தப்பில்லை. நீ திருமணத்துக்காக போயிட்டு இருக்காய். ஆனா என் மனதில் ஒரு ஆசை. ஆசை நிறைவேற்றுவத தமிழுடைய கடமை அல்லவா? கேட்டால் தானே எனக்கு தெரியும். வித்தைகளை எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஓ, புறாங்குச்சி மந்திரத்தை உனக்கு நான் கற்றுத்தர வேண்டும். ஆமா, எல்லோருக்கும் தெரிவதை விட யாருக்கும் தெரியாமல் என்னடா கத்த வித்தையை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? ரகசியமாக சொல்லுகிறேன் அப்பா. நான் இல்லை என்று சொல்லவில்லை. புரிகிறதா? பேசுறீங்க ரெண்டு பேரும் கோச 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 கோசன்னு. ரகசியமாக மூணு கோணு கலக்கலாமா, ரெண்டு கோணு கலக்கலாமா? நான் இடத்துல மட்டும் சொல்கிறேன். அண்ணன் என்னிடத்தில் சொன்னால் உன்னிடத்தில் சொல்ல வேண்டுமா? நான் தெரிஞ்சுக்கணும். அது ஆகாத. ஏனப்பா இப்படி? அவனுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். கற்றுக் கொடு. போதுமா? நான் சென்று வருகிறேன். கற்றுக் கொடுத்த குருவுக்காக என்னிடத்தில் இருக்கக்கூடிய 500 மாயப்புறவிகளை தருகிறேன். பெற்று சென்று வாருங்கள். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? குரு காணிக்கை, குரு காணிக்கை. அது சரிதான். துரியன் செய்த கொடுமையாலே கானகத்திலே இருக்கிறோம் மறைமுகமாக. ஆகையால் நீ கொடுத்ததாகவே இருக்கட்டும். நாட்டிலே இருக்கும் போது அந்த 500 மாயப்பிரவிகளும் எங்களுக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது பெற்றுக் கொள்கிறோம். வெற்றியோடு சென்று திருமணத்திற்கு வாழ்க வளமுடன் ஆகட்டும். வாழ்க வளமுடன். இப்படியே சென்றால் குருமதாயப்பட்டினமாகும். நான் சென்று வருகிறேன். எல்லாரும் போயிட்டு வரம்பா.